வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல்களை இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணிக்கு தமிழகம் இலங்கையின் மழை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்முடைய சேனல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் தமிழகம் இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். தற்போதைய முக்கிய வானிலை தகவலை பொறுத்தவரையில இன்று தமிழகம் இலங்கையில கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களுக்கு இந்த மழை சுற்று தொடர்ந்து இருக்க போகின்றது. முக்கிய தகவல். இன்று நண்பகல் வரையிலும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து பார்க்கின்றவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெளியிலே செல்லும் பொழுது தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்து கொள்ள வேண்டும். குடைகள் கொண்டு செல்ல வேண்டும். தண்ணீர் தேவையான அளவு நீங்கள் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், சேலம் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், பரவலாக தேனி மாவட்டம், குமரி மாவட்டம், கன்னியாகுமரி, தென்காசி வரைக்கும் அநேக இடங்கள்ல மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையினுடைய தென் மாகாண பகுதிகள், ஊவா மாகாணம், மேற்கு மாகாண பகுதிகள் பரவலாக மழையின் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து மாலை வேளைகளிலுமே இந்த மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருப்பதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில தமிழகம் இலங்கையில பெரிய அளவிற்கு புயல் காற்றின் எச்சரிப்போ பெருமழை வாய்ப்போ இல்லை. எனவே பாதுகாப்பாக மீனவர்கள் நீங்கள் உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல மழை நிலவரங்கள் எப்படி இருக்க போகின்றது, தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்தாலே உங்களுக்கான தகவல்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும் நண்பர்களே. நாளைய தினம் திங்கட்கிழமை நண்பகல் வரையிலும் வறண்ட வானிலை தமிழகம் இலங்கையில் இருக்கும். நண்பகல் 12 மணி அளவில் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். இலங்கையினுடைய மேற்கு மாகாண பகுதிகளில் லேசான மழை நண்பகல் வேளையில இருக்கும். பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகத்தின் டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகும். குறிப்பாக கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாகும். இலங்கையின் வடமாகாணம், மேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாண பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை நாளைய தினம் பிற்பகல்ல பதிவாகும். மாலை வேளைகள்ல தமிழகத்தில பரவலாக தென் மாவட்டங்களில் கனமழை அநேக இடங்கள்ல இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி மற்றும் கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் வரைக்கும். இலங்கையின் வடமாகாண பகுதிகள் அநேக இடங்கள்ல மழை இருக்கும். தென் மாகாண பகுதிகளிலுமே பரவலான மழையும், ஊவா மாகாணத்திலும் மழையினுடைய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்கின்றீங்க. நீங்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் பாருங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். காலை 6 மணிக்கு நம்முடைய சேனலினுடைய வீடியோஸை நீங்கள் அப்போதே நீங்கள் பார்த்து உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் நண்பர்களே. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி பிற்பகல்ல தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், இலங்கையினுடைய வடமாகாணம், தென் மாகாணம், மேற்கு மாகாணங்கள் ஒரு சில பகுதிகளில் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். புதன்கிழமை
8ஆம் தேதி தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளிலும், இலங்கையின் வடமத்திய மாகாணம் ஒரு சில பகுதிகளிலும் மழையின் வாய்ப்பு இருக்கும். 9ஆம் தேதி மழை சற்று குறைவாக எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு சில நாட்கள் தமிழகம், இலங்கைக்கு மழை வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டு மழை வாய்ப்புகளை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம், அல்லது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டு உங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளலாம். எந்த நேரத்திலும் உங்களுக்காக பதில்களை தெரிவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களோடு இணைகின்றேன் நண்பர்களே. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.